பிறகு தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாகும் எடுத்து வளர்த்தாலைக்கு விட்டேன். கன்னிப்பருவம் நீங்கி மங்கம விட்டார். காலகாலத்தில் நல்ல மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை முடித்து விட்டால் வந்து உடனே கல்யாணம் சொல்றாரு. நான் உனக்கு இருக்கிறது பிடிக்கல. நான் எங்க பூச்சி மண்டு வாங்கி சாப்பாட்டை கண்டு வச்சிருக்கேன். எப்ப பாரு வந்து பார்த்த உடனே கல்யாணம் 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 பண்ணி நாங்க போய் நாத்தனார் குடும்பம் மாமியார் குடும்பம் யாரும் இல்லப்பா வயசாகியே போகுது இல்ல. அப்ப எப்ப திருமணம் ஆயிடுச்சு? எனக்கு கல்யாணமே வேணாம். முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரு ஆம்பளை பிள்ளையா ஏதோ ஒண்ணு பெத்துடு. ஆம்பளை இல்ல ஆரிய மாதிரி மறுபடியும் ஏதோ ஒண்ணு பெத்துடு. அதையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ புரியுது அண்ணா. உனக்கு அண்ணி வர வேண்டும். அண்ணி வர மகன் பிறக்க வேண்டும். அந்த மகளை திருமணம் செய்ய வேண்டும். துடித்து உள்ளோம். அப்போ வயசு அவ்வளவுதான். எழுதும் தெரியத்த ஒண்ணு என் மகன் கட்டிக்க மாட்டான். அண்ணா அப்படிலாம் சொல்லாதண்ணா. நான் உன் கூடவே இருந்துட்டு கழிச்சு வரைக்குமே என் காலத்தை கழிச்சிடுறேன். எனக்கு நீ அண்ணனா இருக்க. எங்க அண்ணன் இது வரைக்குமே குடிச்சது கிடையாது. நீ எங்க அண்ணன் எப்ப நான் குடியில அந்த என்ன அது சாராயம் அது சரக்குல ஊத்தி விட்டுருவோம். அண்ணா எனக்கு கல்யாணம் வேணாம். உங்களுக்கு தான் கல்யாணம். உனக்கு கல்யாணம். உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் வேலி போய் வந்து தூங்கலான்னு பார்த்தா லபலபன்னு கத்துறீங்க. ஏன் அப்படி கத்துறீங்க? ஏய் யார் பக்கத்து வீட்டுக்காரங்க? ஏய் இங்க நான் ஏன் கத்திக்கிறீங்க? என் குடும்பத்துல 1000 இருக்கும். ஏய் உங்க குடும்பத்துல 1000 வச்சு 2000 வச்சு எனக்கு தேவையில்ல. சவுண்ட் போடாத. வேலைக்கு போய் வந்து தூங்கிக்கிறான். லபலபன்னு கத்திக்கிறான். நான் பேசுண்டா. செவுத்துக்கிட்டு வந்தா பலால் பலால் அடிப்பா. யாரு சும்மா என் செவுத்தி ஆண்டி தாங்குறா. நான் கேப்பட்டியா கேப்பா பகுத்துட்டுக்காரா தூங்க முடியல. லப லபான்னு கத்திட்டா. நீயா என் செவுத்துக்கு நான் வந்தா? என் செவுத்துக்கு நான் வந்து எதையும் நான் விட்டது கிடையாது. ஏய் தாண்டி போடி நான் அப்படியே அப்படியே போய்ங்கிறா சொல்லு. போடா அப்படியா போடா அப்பா கட்டி என் செவுத்துக்கு நான் வந்து எதுக்கு போய் நான் இஞ்சி அமுக்குண்டா. நீ கோயத்தான் அமுக்குவேன். எங்க அண்ணன் குஞ்சு அமுக்குவேன். ரெண்டு பேரும் அதே ஆயிட்டு வேற எதுவும் ஆயிட்டாங்க. ஏன் ஓட்ட வெளியூர் போய் வேலைக்கு போய் வந்து தூங்கிறான். லப லபான்னு கத்துறான். எப்படி கொஞ்சம் காட்டிங்கிறா பாப்பர் பான்னு ஆம்பளை நின்னுங்கிறான் தெரியாது. காட்டிங்கிறாவே எதுக்கு தெரியும் சொல்லிட்டு பாத்துங்கிறான். சவரவாளி ஏறி போச்சு. ஒரு சவரம் 1.5 லட்சமா ஆச்சு. 25 சவரம். எங்க அண்ணன் எவன் போட்டா தாலியா இருப்பான். எவனை இசுங்க ஓடிக்கலான்னு பாத்துங்கிறான். நீ போடுறதான போடு எனக்கு தெரியுண்டா. நீ எங்க அதை போறது காட்டிங்கிறா பேர். அப்பப்போ நான் அதெல்லாம் காட்ட நான் தூங்கணும்டா. சவுண்ட் போடாதா. நீ தூங்குடா. என்னடி பட்டாக்கிறோம். என்ன புறம்போக்கு வச்சா பட்டா வச்சா பட்டா வச்சு எவன் சொன்னா பட்டா வச்சுன்னு புறம்போக்கு தான் வச்சு எப்படி வச்சுன்னு சொல்றேன் கேளு. இதே நான் 2 நாளைக்கு முன்ன ஒரு ஊருக்கு போயிட்டுப்பா. திடீர்னு கறி வாங்கி போட்டான். கலக்கிச்சு போய் ஒரு கையில் உட்காந்து அவன் ஏந்து போடுறான். ஏன்னு கேட்டா அவன் வந்து பட்டாவான். இன்னொரு கையில் உட்காந்து அவன் ஏந்து போடுறான். ஏன்னா அவன் வந்து பட்டாவான். இதே புறம்போகம் தான் இவனை ஏந்து போன்னு சொல்லுவானா. இது கூட புறம்போகம் இவ்வளவு துண்டு உட்காந்துங்கிறாங்க. இதை பட்டாச்சுன்னா ஏந்து போனாங்க. எப்போ தேத்திட்டு இருப்பாங்க குச்சிட்டு வந்து தெரியுமா? அது போல புறம்போகம் தான் வச்சு பட்டா எப்பவுமே கிடையாது. எங்க வேணாம வீடு கட்டிக்கும். உன்னால கட்ட முடியாது. கையெழுத்து வாங்கி கிடக்கணும். போய் ரிஜிஸ்டர் பண்றோம். ரிஜிஸ்டர் ஆனா கையெழுத்து வாங்கி கிடக்கணும். நம்மள அவசியம் கிடையாது. தெரியுமா? புறம்போக்கு தங்கச்சி பேர் தங்கச்சி பட்டா அப்படியே இது ஆடுங்க. 349 சைஸாடா. 9 தாண்டா இருக்கு. நீ சைஸ் 9 அடிக்க மாட்டான். என்னப்பா வெளியூர்
அவன் தான் நன்றி கடத்தனமா பேசுறான். ஏய் என்னடி நட்டியா என்ன நட்டியா விட்றா, அப்புறம் ஏய் பியா கம்முறா பையன் ஏன் கூப்பிடாத, பக்கத்து வீட்டுக்கான மாதிரியே பேசுறேன். முந்தா நேரம் எங்கிட்ட நைட்டு வாங்கி சாப்பிட்டான் துட்டு குத்தான கையில ஏண்டா எச்சு குடிய வாங்கி குடிப்பா. அவங்க சொல்லாத எப்படா சொல்லுவான் இப்ப என்கிட்ட என்ன தூக்கு மாட்டி சாவான். போடா, அந்த எச்சு குடிக்க அப்படி சொல்றிய. நேத்து முந்தானே வேற என்ன வாங்கி குடிச்சாங்க இல்ல என்னடா எங்க அண்ணன் அப்படி சொல்ற. நீ சொல்ற நீ என்னவா முந்தானத்து நல்ல என்ன மீனாது ஜிலேபி பாபாவா ஜிலேபியாடா அது மூய்க்கிறாங்க. பட்டப்பட்டியா மீன் எங்க அண்ணன் தந்தாரு. பட்டுப்பட்டு நான் என்ன பண்ண பருப்பு போட்டு மீன் குழம்பு வச்சேன். பருப்பு போட்டு உனக்கு தெரியலடி அது குழம்பு. ஆமா இங்கிலீஷ் வாங்கி அப்படி மீன் குழம்பு வச்சு மாம்பேர் கிணத்துல 4 மீன் போட்டு பக்கத்து வீட்டுக்காரனாச்சு ஒண்டியாக்குறானே அப்படின்னு 4 மீன் கொடுத்து நன்றி கடை பையன். சொல்லியா நயிலும் சொல்லியா மீன் வாங்கி சாப்பிட்டேன் ஆனா ஏன் வாங்கி சாப்பிட்டுன்னு கேளுங்க. நான் வாங்கி சாப்பிடலாம் அவன் வீட்டை மீந்துரும். நாளைக்கு காலைல ஊசி விடுவோம். ஊசி வாசனை என் வீட்டுக்கு வரும். நேரத்துக்கு அந்த முள்ள வாங்கி கொடுத்து டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். ஏன் தப்ப டிஸ்மிஸ் பண்ண ஏன் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நீ பிரிச்சு வை பிரிச்சு அதில் வை எண்ணி வச்சேன். சவுண்டு போடக்கூடாது. பேசுவேன்டா. பேசக்கூடாது. நான் என்னன்றேன் நான் பேசுவேன். என்ன ஏன்னா என்ன ஏய் நான் தூங்கணும். நீ தூங்குடா. நான் தூங்கணும். டேய் தூங்குடா. யா என்ன பேசு என்ன பேசுறடா. போடி தேவடியா நீ தேவடியா ஏய் போடா எங்கனா கொன்னா தூங்கணும் சொன்னா லோபல கத்திங்க. ஏய் பிரியா எம்மிரு ஏய் எவுட்டா நீ கவுரு எடுத்து வந்தா எவுட்ட போய்டா எவுட்ட எடுத்தா ஏய் அது எவுட்ட ஒண்ணு வாங்கடி எங்கங்கல தெரி ஓடுதோ தெரியாச்சே ஏய் கிரா வேற மாதிரி கேக்குறா பல்பு வேணுமா ஏகோ தோசி என்னடா ஏய் என்ன அவன் என்ன வதவாங்க போற போல ஏய் யார் இங்கற ஏனா நானே சும்மா என்னத்துக்குடா சரி போப்பா நம்ம மெதுவா நாய் சரியா வந்துடுறேன். வாடான்றான் போடான்றான் என்ன தூங்கணுமா சும்மா இது மாதிரி ஓவரா பேசாதீங்க தூங்கணும் நீ ஏகாட்டா நான் சாப்பிடுறேன் நான் நீ சொல்லி சாப்பிடுறா சாப்பிடறானா வாங்கி நடிச்சா எப்படி கூடும். வந்து வையா தான் போவான் ஏதோ ஒண்ணு நான் ஒரு நாள் தம்முங்கிறேன் நான் சரிம்மா அதனால சும்மா விட்டுக்கிறேன் நான் உன் மேல உனக்கு கண்ணு என்னடா உன்னால என்னடா இந்த வயது வந்து இத்தனை வருஷம் ஆகுது. ஏன்னா ஒரு பூ உன்னால பக்கத்து வீட்டுக்காரனு யாரு பூ வாங்கிட்டாங்க பூனால நிறைய பிரச்சனை வச்சு என்ன ஆமா பூக்குது பாரு காலையில வச்சா ஓம் வாங்கடா ஓம் வந்து தூங்குறான்னு சொல்லணும் இந்த பாட்டு ஏன்னா இந்த அம்மா கண்டுபிடிச்சிக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரி கண்டுபிடிச்சிக்கிறாங்க கடவுளே மை காட் மை காடா மை காடு நான் கிரிக்கி வைக்கிறாங்க அதுவா சிப்பல் வைக்கிறாங்க அதுவா காடுனா என்ன நம்மள மென்டல் ஆயிடும் லூஸ் ஆயிடும் காடுனா என்ன காடுனா உள்ள வைக்கிறதான் காடா. இன்னும் என்ன காடு காடுனா கடவுள். காடுனா கடவுள் ஆமா எங்க அம்மா பக்கத்துல சொல்லிட்டாங்க பாரு காடுனா கடவுளா இனிமே சாமி அந்த தெருல வந்துக்குது இந்த தெருல வந்து யாரும் சொல்லாதீங்க காடு அந்த தெருல வந்துக்குது காடு அந்த பக்கம் வந்துக்கிறார் காடு கோயில் இருக்கிறார் சொல்லணும் காடு கும்பிட்டு வாங்கலாம் சொல்லணும் நாங்க எங்க வீட்டுல நாங்க பேசுவோம். எங்க அண்ணன் என்ன அடிப்பாரு நான் எங்க அண்ணன் அடிப்பேன்.
நீங்க 2 பேரும் அடிச்சதுக்கு என்னத்துக்கு போறீங்க பலப்பட்ட குடும்பமா நீங்க 2 பேரும் அடிச்சீங்க அங்க விருப்பம்டா. நீ யார கேட்கும்? ஏய் யார நீ டேய்? செவருக்கு தான் பாக்குறேன். இல்லன்னா டேய் 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 சபர். நான் பேசுவேன் கேட்காத. ஓ என்ன எங்க ஊடு உங்க ஊடு ஆமா நீங்க பேசுங்க சவுண்ட் போடுங்க கத்துங்க நான் கேட்க கூடாது கேட்டுங்கப்பா அவங்க ஊடு அவங்க சவுண்ட் போடுவாங்களா கத்துவாங்களா லப லபான்னு கண்ணு நச்சுவாங்களா நம்ம எதுவும் கேட்க கூடாதா சரி பரவாயில்ல வா மன்னிப்பு கேளு வா. செவருக்கு வே மாட்டேன் உலகங்கள் யாவும் உன்னர தாங்கமே உலகங்கள் யாவும் உன்னர தாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நாளுக்கு நாள் போங்க அருள் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன்னர தாங்கமே மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனது துக வேண்டும் தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் ஊரெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே உந்தன் அருள் வேண்டுமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே சாமியோ சரவையப்போ சாமியோ பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கும் சாமியோ ஐயப்போ 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 போடுடா போடுடா எனக்கு இங்கே போடுடா 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 நிலா காயுது அது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வேடம் பாடா தூக்கமல்லமா நானா அண்ணம்மா என் வீடு நான் கத்துவேன் நீ எங்க போ அதான் கேட்டேன் நீ என்ன சொன்ன என் வீடு கத்துவண்ண கத்து என் வீடு நான் கத்துற பாக்கலாம்டா ஊர் சண்டை வார்த்தை காரமே தாண்டா எங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இவன் தேவர் பேக்கர் வச்சு விட்டுருவான் அவன் வந்து என் தோக வந்து கொஞ்சம் கம்மியாக வைப்பான கேட்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் ரோஸ்ல போவான் அதை விட பெருசா வாங்கிட்டு வச்சு 3வது வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான் அதை விட பெருசா வாங்குவான் 4வது வீட்டு அவன் தான் ஊருக்குள்ள டொமாட்டோ அவனும் தூங்க முடியாது சரியா போறாரு என்னால சொல்ல பிடிக்காது சொல்ல பிடிக்காது நான் உன்னை பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை அண்ணா தேவையில்லை காணறா வந்து மச்சான் தங்கச்சி பாத்துக்க ஆனா என் கூட பிறந்தவனே அண்ணா நல்லவங்களா திருக்கு திருக்கு சாவறான் அவன் என்ன நான் விட்டு பாக்க வரல ஒன்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணா என்ன ஏன் அடிக்க அவன் என்ன கேட்டான் நீ வாய் குடிச்சு அதனால கேக்குறான் யாராடா நான் என்ன பண்ண சும்மா இருந்தா சொல்ல போது வலிக்கல அடிக்கும் தான் வலிக்குது நடிக்கிறேன் நடிப்பு எனக்கு யாரு இருக்காங்க எங்க அண்ணன் கல்யாணம் கூட ஆவல இப்ப என்ன அடிக்கிறானே கல்யாணம் அடிச்சுனா எப்படி அடிப்பானா நான் சும்மா தான் ஐ லவ் யூ சொன்னேன்
அதுக்கே அந்த தூள் மாடி செத்துட்டு இருக்கிறானே. அந்த குழந்தை பாவம் தேம்பி தேம்பி புளும்பி புளும்பி ஆயிடுது. சரி பக்கத்து வீட்டுக்கார ஒரு மாலை போட்டோன்னா அந்த பொண்ணு நம்மள அசிங்கமா நினைக்கும். ஒரு மாலை போட்டு வந்துடுறா கொஞ்சாமி. நீ சாவல உன் தங்கி காய்க்குங்கடா புலம்பி புலம்பி வச்சுட்டு பார்த்தா மாலை வாரி வச்சுருவான். நம்ம வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல, மாலை வேஸ்ட் ஆக கூடாது. இவ்வளவு கட்டுப்பாடு கட்டுறாங்க தெரியுமா? அதனால மாலைக்காக ஒரு முறை நீ செத்துரு. நான் போட்டு போய் எந்த உயிரே என் தங்கச்சியாக தான் இருக்குது. எவ்வளவு தங்கி சொன்னா நீ செத்துருவியா? சத்தியமா செத்துட்டு வரேங்க. எவ்வளவு இந்த மாலை? நான் என்ன துட்டு குத்து வாங்கிக்க. நான் போய்க்கினே அந்த ராணி அழுவத்து கேட்டா, அதனால ஏதோ ஒன்று புட்டு வீசின்னு சொல்லிட்டேன். சரி வந்துக்கினே அந்த பெரிய ஊர்வலம் போச்சுமா. 40 பேர் அடிச்சு போறான், 20 பேர் ஆடி போறான், 4 பேர் தூக்கி போறான். ஒருத்த சாமாத்தியமா அதில் 10 போறான். நேரம் போன அவன்கிட்ட ஒரு மாலை காட்டாங்க. அவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, வாயிலாம் போட்டு கட்டுக்கிறாங்க. அதே பார்த்துக்கலாம். நானே மாலை எடுத்துருவேன். ஆனா உன்னை மாறி அத்தால தூக்கி போவோம். மாறி அத்தால் தான் நாங்க தூக்கி போவோம். தருவான். நான் உன்னை திட்டுறேன்டா. திட்டியா? போனத்துல இருக்கிற மாலையை தாந்து போறிய, கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் இல்ல? சென்ஸுக்கு இது காமன்ட்டா இல்ல. நீ ஏன் பக்கத்துல நின்று பேச? என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன அங்க தேத்துன்னு போடக்கூடாதா? அப்படியே எங்க அண்ணன் செத்து போயிட்டா கூட சும்மா சொன்ன செத்துட்டா கூட போனத்துல இருக்க மாலையை தான் போடக்கூடாது. போடக்கூடாது. ஆமா சரி. இப்ப தேர் சுத்தி வருது. அதுல இருந்து மாலை எடுத்து வந்து வீட்டுக்கு போறாங்க, பைக் போறாங்க. ஏன் போறாங்க? ஏன்னா அது தெய்வத்தின் மாலை, தெய்வீகமான மாலை. தெய்வீகமானது. செத்தவங்க என்ன சொல்றீங்க? தெய்வத்துக்கு சமம். அதுவும் தெய்வம். அதுக்கும் தேரு, இதுக்கும் தேரு. அதுக்கும் ஊர்வலம், இதுவும் ஊர்வலம். அதுக்கும் பள்ளம், இது உள்ள வைக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல என்ன கிடையாது? இது போட்டா நான் போட்டு தம்பி உடம்பு கத்தி அடிப்பேன். மாலை போடலாம். அப்படியா? ஆனா எனக்கு அந்த மாலை உனக்கு தான் கோஞ்சாமி. நான் போடுவேன். போடா பியா ஓட்ட போ. நான் என்னடா பண்ணேன்? என்னைய அடிக்கிறேன். என் செவுத்தா நீ கேட்ட அப்படி போ. அது இடமே எங்க அம்மா. அடிக்காத. நான் எனக்கு யார் நீ அடிச்சுட்டு இருக்கிற அண்ணா? அண்ணன் மாதிரி அதுக்கு பின்னாடி நட பண்ணிக்கிற கை வச்சு. அண்ணா எனக்கு கல்யாணம் பண்ணி நீங்க ஆசைப்படுறீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். என்ன திட்ட மாட்டீங்களே? நான் ஏன் உனக்கு திட்டுறேன்? நான் ஒருத்தர் லவ் பண்றேன். லவ்வா? யார் அவன்? என்ன ஊரு? என்ன நாடு? என்ன பேரு? அவர் ஒண்ணு மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. என்ன வேணா? அவர் ஒரிஜினல் ஆம்பளை. அவரு ஐயோ நானா? கோபப்படுறல அடிக்கடி. அந்த மாதிரிலாம் இல்ல. அவர் தங்கமான மனுஷன். நல்லா இருக்கிறாங்க. திருக்கு மூளை வளர்த்து கூட சேர்ந்து சேர்ந்தா இப்படி ஆயிரும். அதனால அண்ணா யார லவ் பண்றேன்னா இந்நாட்டு இளவரசர் இளவரசர் காதலிக்க. ஐயோ அவர் யாரு? நம்ம யாரு? அவர் தகுதி என்ன? நம்ம தகுதி என்ன? அற்புதத்தை கொண்டவர நீ என்ன செய்தாய்? அற்புதத்தை கொண்டவர நீ என்ன செய்தாய்? இந்த பொண்ணுக்கு அண்ணன் பாக்குறேன். இல்ல வச்சு போட்டி போட்டியா மக்கால போய் யார் அடிக்கிறா? யார் மேல கை வைக்கிறா? மக்கால யாராஜா? நம்ம ஆளு எங்க அண்ணா என்ன அடிப்பாரு? நீ யாரா? என்ன பார்த்தா நீ யாரு கேட்ட? இல்லவா நடிப்பையா? அண்ணாடி நீ பாத்து குளிச்சிருப்ப. நான் என் செவத்தா நீ எட்டி எட்டி பாப்பனே. என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? உன்னை பார்க்க முடியாது குளிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு உன் பாத்ரூம்ல கதவுல தாப்பால எடுத்து வெள்ளிக்காக போட்டுனே. என்ன பார்த்தா நீ யாரு கேட்ட?
சொன்னது நீதான் முட்டிக்கிச்சுமா ஒரே முட்டுல நின்னா ஒரு கொம்பு வருமா வேணா இன்னொரு முட்டிக்கோ இன்னொரு வேணா ஒரு கொம்புக்கு எங்க பிரச்சனை ஆகுது இன்னொரு கொம்பு வந்துச்சுன்னா அவ்வளவுதாம்மா தாங்க முடியாதம்மா நீங்க போயிட்டு வாங்க அப்பா நீ சரோதேவி நான் சிவாஜி கிட்ட அந்த ஆள் நாகேஷா I love you. வடிவேல் சொல்லாது தேங்காய் கொடு. தேங்காவா? அது ஊரா முத்தாது. இல்ல இந்த தேங்காய் கேக்குறீங்களே நல்லா நினைச்சு பாருங்க. நினைச்சா ஏறமாகும் பரவாயில்ல. அப்படி இல்ல நல்லா சிந்தித்து பாருங்க. மொத்தம் அச்சிங்குதுமா கலரி அடிக்கிற உள்ள கத்தி உள்ள விட்டு ஆட்டு சுந்தராண்டி போட்டு இல்ல இந்த தேங்காய் இந்த ஒரு தேங்காய் எவ்வளவு ஒரு பக்கத்து வீட்டுக்கு அடிச்சுன்னு சொல்லிட்டு உரிமை இல்ல உரிமையா வாலி பண்ணாட்டியா அது இல்ல சுகிரி பண்ண என்கிட்ட உங்ககிட்ட இருக்க கூட ஒரு உரிமை இல்ல என்கிட்ட கேட்டீங்க கொழக்கட்டை செஞ்சு கொடு கொழக்கட்டை செஞ்சு கொடுன்னு எங்க வீட்டுல ஒன்னதான் இருக்குது உனக்கு இல்லைன்னு சொன்னேன் ஒரு நாள் என் வாழை குத்துனேன் அது எந்துன்னு சொன்னா கோப்பாடுன்னு சொன்னா பாத்து விடுவாருன்னு சொல்லிட்டான் அப்படி உங்களுக்காக நான் கொழக்கட்டை செஞ்சு கொடுத்துறேன் இந்த கோயகட்டி நான் எப்படி மறக்க முடியுமா அது துண்ணுத்தான் 3 நாள் கேணி கேட்டல காசுன்னு பேசுறோமா எல்லாம் கோயகட்டு உள்ள என்ன வைப்பாங்க இந்த கலா கொட்டை வெள்ளத்தை இடிச்சிட்டு பூரணமா வைப்பாங்க இவன் என்னத்தையுமா வச்சா ரவி தூக்குள்ள இல்ல இல்ல தப்பு ஏமால இல்ல இவர்தான் சொன்னாரு ரவை ரவைன்னு நான் எதுக்கு ரவை சொன்னேன் நான் அந்த ரவையும் சொல்ல எனக்கு சுகருக்கு இது திதி அதிகமா வைக்காத கொஞ்சமா வேணும் சொல்றதை பத்தி ரவை வேணும்னு சொல்லிட்டேன் இவன் ரவை தூக்கி வச்சு அது காதல் வந்து பீசல் ஆச்சுங்க பாய்கிட்டு போச்சு தேங்காய் வேணுமா அப்பப்பா அப்படியே வேணுமா தூளா வேணுமா தூளா போட தூள் உள்ளக்கிறவங்களுக்கு என்ன தூர் தாங்க விட்டுருவாங்க போட்டு மச்சான் எனக்கு அந்தால ஐ லவ் யூ பாத்து போடா கட்டாத போடா போனா நம்ம சாப்பிடு வேற என்ன நம்ம அவர் தகுதி என்ன நம்ம தகுதி என்ன அவர் நாட்டு இளவரசர் நம்ம யார் ஏழ்மையான குழப்பம் நினைச்சு பார்த்தாயா இல்ல என்ன நினைச்சாயா எதுவுமே எனக்கு யாரும் இருக்காங்கடா பாவி அங்க அண்ணன் தம்பி எப்படி விளையாடுறாங்க எனக்கு அந்த வந்துக்கிற அண்ணன் தம்பி பாரு நான் பார்த்த மாப்பிள்ளை அண்ணா என்ன அண்ணா எனக்கு வாரி கொடுக்குற அண்ணா எனக்கு சீரு செய்யற அண்ணா எனக்கு கிள்ளி கொடுக்குற அண்ணா எனக்கு வாரி கொடுக்குற அண்ணா நாளைக்கு ஒரு தங்கச்சி நான் செத்துட்டேன் எனக்கு கோடி போறேன் எனக்கு யாரும் நான் அம்மாவை பார்த்ததுண்டா நான் அப்பனை பார்த்ததுண்டாடா என் கூட பிறந்தே நம்ம அம்மாவுக்கு தலைக்கோடி அண்ணா என்னத்துக்கு வரவங்களும் எங்க அண்ணன் மச்சான் கூடுவீங்களா என்ன போன்னு எல்லாரும் மச்சான அவர் இல்லைன்னா நான் செத்துருவேன். நம் தாயும் தஞ்சம் இறந்த பிறகு
என்னை ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை நீ அழுது பார்த்ததே இல்லை. நீ அழுதா என் மனம் தாங்காது. இது வரைக்கும் நான் குழம்பு அழுது பார்த்துருக்கீங்களா? நீ அழுதுதான் பார்த்திருக்கேன், ஆனா புலம்பி அழுதுதான் பார்த்திருக்கேன். கண்டிப்பா நான் அழுது இல்லைன்னா அதனால நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனை கையெடுத்து கும்புறேன்னா விருப்பமோ செய்வது. அவர் இளவரசராக இருந்தான். அப்ப எழுதிய குடும்பம் ஒருவேளை கைவிட்டு விட்டு சென்று விட்டால் பணம் வேதனை இருக்கும். ஏன்னா அவர் கைவிட போறாரு. இல்லை இப்ப கூட அப்படியே போயிடுறாங்க. கொஞ்ச நாள் பழகம், ஒரு 3 மாசம் பழகம், அப்புறம் கைவிட்டு பிடிச்சிடுறாங்க. அப்புறம் மன வேதனை இருக்குது. மூஞ்சி நான் பார்க்க முடியுமா, ஏன் மூஞ்சி பார்க்க முடியுமா? மன வேதனை. ஆமா அண்ணா அப்படிலாம் அவர் இருக்க மாட்டாரு. அவர் சொல்லிட்டாரு இளவரசரா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட கண்டிப்பாக குடிதான் நினைக்கிறாங்க. ஆனா நீ குடிக்க முடியல. நான் அப்படிலாம் குடிக்க மாட்டேன். நான் அந்த வேலை செய்ய மாட்டேன். தங்கச்சி செய்ய மாட்டேன். லவ் பண்ணிட்டேன்றதுக்காக நான் போய் சாவணும்னு அவசியமே கிடையாது. நீ லவ் பண்றதுக்கு நீ சம்மதிக்கலாம். உன்ன சாவ வச்சு அவனை இஷ்டம் ஓடிடுவேன். அண்ணா அண்ணா கல்யாணம் பண்ணி வைனா. சரி கல்யாணம் இருக்கட்டும், நீ சென்று. அவர் வரேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வரடா. என்னைக்கு? நாளைக்கு நாளை மறுநாள் வரேன்னு இருக்கிறாரு. அப்படியா? ஆமா 22 தான் வரேன்னாரு. வேண்டாம் உங்களுக்கு சாப்பாடு செய்யவே இல்லைண்ணா. ஏமா பதார்த்தம் இல்ல. சரி நான் சென்று காய் வாங்கிட்டு மறந்து விட்டு பாத்தியா என்னண்ணா? சிக்கன் கொண்டு வரேன். சிக்கன் வேணாண்ணா. அது தொக்க வை, அப்ப எனக்கு பிடிக்கும். காரம் வை. சரி அண்ணா உங்களுக்காக எதுனாலும் செய்யறேன். உண்மை. ஆமா தண்ணி இல்லையே. தண்ணி நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன். உண்டே போகாதுமா, காலம் கெட்டு போகுது. அதோ பார்த்தாயா ஆத்தங்கரை, அங்கே சென்று தண்ணீர் கொண்டு வா. நான் சென்று உனக்கு என்னென்ன வேண்டுமோ வாங்கிட்டு வரேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு. இல்லையா? Bye. பாய்.